ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன விளாக்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓவராலாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில் உள்ள அண்ணா நகர் வாசன் கண் மருத்துவமனைக்கு தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். எங்கள் 3 பேர்த்துக்கு செக்கப் பண்ண போகிறோங்க. எங்கள் டேடி, அப்புறம் என்னோடய சன் ரிஷான், அப்புறம் எனக்கு. இன்றைக்கி நம்ம வாசன் ஐ கேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ரிசப்ஷனுக்கு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட நம்மளோட பேர் சொல்லணும். இப்போ புதுசாக நம்ம பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க. நான் ஏற்கனவே அங்கே செக்கப் முடிச்சிருக்கனால நான் டைரெக்டாக போய் நேம் கொடுத்தோடனே அவங்க மொபைல் நம்பர் வழியாக நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் எப்போவுமே வாசன் ஐ கேர் போனோடனே சாக்லேட் சாப்பிட்றது என்னோடய வழக்கங்க. இல்லை, ரைட் சைடில் தான் இருக்குது ரிசப்ஷனை தாண்டி நம்ம உள்ளே போனோடனே ஆப்டிக்கல்ஸ் இருக்குங்க. அங்கேயே ஆப்டிக்கல்ஸ் இருக்குது. இப்போ வாசன் ஐ கேர் நம்ம வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதில் நானும் என்னோடய சன், அப்புறம் எங்கள் மம்மி, டேடி எல்லாமே வாங்கி குடிச்சாச்சுங்க. இப்போ குடிச்சு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நாங்கள் எதற்காக வந்திருக்கோன்னா, எங்களுக்கு ஒரு ஆஃபரோடு வந்திருக்கோங்க. இங்கே என்னோடய சன் எந்த ஸ்கூலில் படிக்கிறாருன்னா வேதிக் வித்யாலயா திருப்பாலையில் உள்ள ஸ்கூலில் படிக்கிறாரு. அங்கே லாஸ்ட் மந்த் கேம்ப் போட்டிருந்தாங்க. அப்போ அவருக்கு அங்கேயே செக் பண்ணி ஒரு கூப்பன் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க வாசன் ஐ கேர்லேருந்து. அந்த கார்டில் உள்ள நபர், அந்த சன்னு என்னோடய மயனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கூப்பன் கொண்டுட்டு தான் நான் இந்த வாசன் ஐ கேர் வந்தேங்க. வந்துட்டு அதெல்லாம் காமிச்சு அவங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் என்னோடய மொபைல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால நான் நியூ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்றேன்ட்டாங்க. அந்த நேரம் நம்ம ஏன் சும்மா இருக்கணும், வாசன் ஐ கேருக்கு வந்தோன்றக்காண்டி ஒரு ஞாபகத்துக்காண்டி வீடியோ எடுப்போம் தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த விளாகில் நான் எடுத்து போடுறேன். இது மூலியம் நீங்களும் கண் ஐ செக் பண்ணுறது எவ்வளோ ஒரு அவசியம்னு நான் சொல்கிறேங்க. நீங்கள் நல்லா இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு சலுகைன்னா, ஸ்கூல் வழியாக நான் கேம்ப் போட்டு அங்கேருந்து நான் செக் பண்ண வந்ததுனால ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எனக்கு இல்லைங்க. நார்மலாகவே இப்போ புதுசாக போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா என்னோடய பேர் கொடுத்து நான் சொல்கிறேன்னா 300 ரூபா பே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே என்னோடய ரிஷான் கொடுத்த அந்த கார்டு கூப்பனை வச்சு போனதுனால எங்கள் டேடிக்கும் சரி, எனக்கும் சரி, ரிஷானுக்கும் சரி ஃப்ரீ தாங்க. எக்ஸ்ட்ரா 3 பேர் பார்த்துக்கலாம். ரிஷானை தவிர 3 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ நார்மலாக நாங்கள் போயிருந்தோம்னா 200 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அது இல்லாமல் நான் ஃப்ரீ செக்கப் முடிச்சுட்டு வந்தேங்க. சூப்பராக பெர்ஃபெக்டாக கண் செக் பண்ணுறாங்க. கிட்ஸுங்களெல்லாம் ரொம்பவே கவனமாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுக்கு எந்த ஒரு பயமே வராத அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய மம்மிக்கு செக் பண்ணுறாங்க. அதை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். இப்போ ரிஷானுக்கும் எங்கள் டேடிக்கும் செக் பண்ணி அவங்களுக்கு ட்ராப்ஸ் ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கண்ணை மூடி ரிலாக்ஸாக உட்கார வச்சுருக்காங்க. அப்போ தான் தெளிவாக தெரியுண்டு. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் மம்மிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக கிட்டத்து பார்வைக்காண்டி குர்ஹான் நம்ம ஓதுவோம்ல, புக் ரீட் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி பெக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு செக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னான்னு அடுத்து சொல்லுவாங்க. எனக்கு செக்கப் முடிச்சாச்சுங்க. நார்மலாக இருக்குன்றாங்க. லைட்டாக பவர் வேரியேஷன் வந்திருக்கு. அதனால் நீங்கள் பெக்ஸ் போட்டு அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நியூவாக நீங்கள் வாங்கிக்கங்கன்ட்டாங்க. இப்போ ரிஷானுக்கும் அப்படி தான். எங்கள் டேடிக்கு மட்டும் லைட்டாக 20% ப்ரெஷர் இருக்குன்ட்ருக்காங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான். இப்போ மம்மிக்கு அந்த கருவலியோட ப்ரெஷர் செக் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அந்த கருவலி, எங்கள் மம்மியோட கருவலி அப்படியே நல்லா ஜூம் பண்ணி அதில் ப்ரெஷர் செக் பண்ணாங்க. அவங்களுக்கு நார்மல் தான். என்னோடய சன்னுக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு நார்மலாக இருக்குது. எங்கள் டேடிக்கு மட்டும் லைட்டாக ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்குது. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாகவே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது பாருங்கள், எங்கள் மம்மியோட அந்த ஃபுல் கண் தெரிஞ்சிச்சுல்ல, அதில் ப்ரெஷர் செக் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தாங்க. இப்போ
வந்து லேட்டஸ்ட்டாக கான்ட்ராவிஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலம் நம்மளுக்கு வந்து கிளியராக அந்த கலர் விஷன் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக கிடைக்குங்க. இப்போ இந்த கான்ட்ராவிஷனை பற்றி நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. இது வந்து லேசர் மூலியம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லைட்டாக ஒரு சர்ஜரிக்கல் தாங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் தான் நடக்குமா. இது மூலம் நம்மளுக்கு கிளியர் விஷன் 40 வயசுக்கு மேலேயும் தூரத்து பார்வை நல்லாவே கிளியராக தெரியுங்க. அதனால் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எப்போ நடக்குன்னா, இப்போ என்னோடய சன்னுக்கெலாம் ஒரு கண்ணுக்கு பண்ணணுன்னா 20 வயசுக்கு மேலே தாங்க இந்த லென்ஸ் ட்ரீட்மெண்ட் லேசர் பண்ண முடியுமா. இந்த கான்ட்ரா லென்ஸே 3 டைப்ஸ் ஆஃப் இருக்காங்க. அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் கேட்போம். இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆப்டோமெட்ரிஸ்டாக இருக்கேன். தம்பிக்கு மேடம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணாங்க. தம்பிக்குமே பவர் இருக்குது, பட் ஆனால் கண்ணாடி ரெகுலராக போடுறாப்புல சரியாயிடும். மேடம் ஃபியூச்சராக என்ன வாசன் பற்றி சொல்ல சொன்னாங்க. வாசன் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது, 15-20 வருஷமாக. நிறைய அட்வான்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நம்மள்ட்ட 20+ கான்ட்ரா விஷன் சர்ஜரி பண்ணோம். சார் டாக்டர் கமல்பாபு தான் பண்ணுறாரு. இப்போ ரைட் 3 மினிட்ஸ் தான். அது இல்லாமல் மல்டிஃபோக்கல் கண்ணாடி போடாத கேட்ராக்ட் லென்சஸ் எல்லாமே பண்ணுறாரு. எல்லாமே எல்லாம் ஃபாஸ்ட் சர்ஜன். வித்தின் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் கிளியர் கட்டாக இருக்கும். விஷனுக்கு கேரண்டி கொடுக்கலாம் எல்லா பேஷண்ட்டுக்கும். அந்தளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸாக பேசி அதை பண்ணி விட்டுருக்காரு. அது இல்லாமல் சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பவர் இருக்குது, கண்ணை சுருக்கி பார்த்து கண்ணாடி போடாமல் அப்படியே வந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் கருவிழி பவர் இருக்கும். சுருக்கி பார்க்கறதுனால ஃபியூச்சரில் கெரட்டோகோனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எவ்வளோ சீக்கிரம் கெரட்டோகோனஸ்னா என்னங்க சார்? கெரட்டோகோனஸ்ங்கிறது கண்ணோட கருவிழி பகுதி வந்து இப்படி சுருக்கி பார்ப்பாங்க. இந்த கார்னியாங்கிறது மடங்கி ஓப்பன் ஆகுறதுனால அது வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது அப்படியே அதுக்கு டயக்னோஸ் பேர் வந்து கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லுவோம். அது ஃபியூச்சரில் வந்து ரொம்ப தின்னாயிரும் கார்னியாவில். ஓகே சார். இப்போ என்னோட சன்னுக்கு என்ன ஒரு கண்ணு நல்லா இருக்கு, ஒரு கண்ணில் பவர் இருக்கு. அது என்ன காரணம் சார்? பேர் ஆம்ப்ளோபிக் சொல்லுவோம். ஆம்ப்ளோபிக். அந்த கண்ணு வந்து சோம்பேறி கண்ணாயிரும். அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கு தான் நம்ம பேட்சிங் எக்ஸசைஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதோட அட்வான்ஸ் மாடல் பைனாக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு ஓகே சார். ஆம்ப்ளோபிக் தெரப்பி ஜஸ்ட் ஒரு கேமிங் சிஸ்டம் மாதிரி தான். ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிங் நம்மள்ட்ட வந்து என்ன ட்ரையல்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல 2 மாசம் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் அவங்களே வந்து உங்களுக்கு அது ஒரு என்ன விஷயம் இருக்குன்னு எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 monthsல நீங்க ரிவ்யூ வர சொல்லுவாங்க. நாங்க எந்த அளவுக்கு விஷயம் இருக்குமோ நல்ல ரிசல்ட் இருக்கு அதுவுமே. ஓகே சார். அதுக்கு பிராக்டிக்ஸ்க்கு நான் கூட்டிட்டு வரணுமா திருப்பி? இல்ல ரிவ்யூ மட்டும் நீங்க 2 மாசத்துல வந்தா போதும். ஓகே ஓகே. அவ்வளவுதான். அது விஷயம் அது அவங்க அங்கேயே சிஸ்டத்துல செக் பண்ணிடுவாங்க வீட்லயே எல்லாத்தையும். ஓகே சார். இப்படி எல்லாம் குழந்தைங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிட்றது கீரை காய்கறி வெஜிடபிள்ஸ் ஐட்டமா சாப்பிடணும். இப்போ உள்ள பசங்க ஃபுல்லா சாப்பாடே முழு நேரமும் சிக்கனுங்கிற வார்த்தை மட்டும் தான் வருது. ஓகே சார். பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா எடுத்துக்க வேண்டியதா. வாங்க, எங்களை நம்பி வாங்க. எங்க டாக்டர் நல்லா எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க சார். இங்க இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா போகணும் வரக்கூடாதுன்னு தோணும். ஆனா இந்த வாசனுக்கு வந்தா திருப்பி வர சொல்லுது டாக்டர். எல்லாமே நம்ம பேஷண்ட்களை ரொம்பவே கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க சார். அதுக்காண்டி தான் இந்த வாசனை தேடி நாங்கள் திருப்பி வர்றோம். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு மேடம். கண்ணில் பகுதியில் எல்லாம் ட்ரீட்மெண்ட்கான வேல்யூ எங்கே இருக்கு. கார்னியா இருக்காங்க, கிளக்கோமா கன்சல்டிங் இருக்காங்க, கண் விழித்திரைக்கான அவங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக வரலாம். வந்துட்டு நீங்களே ஃபீட்பேக் சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்கும். ரொம்பவே தேங்க்ஸ் சார். உங்களோட யூஸ்ஃபுல் தகவல் எனக்கே நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. அது மாதிரி இங்க நிறைய பேர் என்னோட அட்வான்ஸான சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க இன்னமும் பகலெல்லாம் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்க முடியாது. சார் நான் இதுவரையும் நான் பகலில் மட்டும்தான் வந்திருக்கேன். நான் வந்தப்போலாம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கு, கூட்டமாக இருக்கும், வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ சீக்கிரம் பார்க்குறேன். அந்தளவு ரஷ்ஷாக இருக்கும். நான் வந்து
ரிஷான் பிறந்ததுலேருந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லாமே வாஷன் ஐ கேரில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே போகிறதில்ல. ஏன்னா எங்களை வந்து எப்போவுமே என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ள டாக்டர்ஸுமே நான் பார்த்தவங்க நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்போ உள்ளவங்களுமே என்னை கம்ஃபர்டபுளாக, என்னோட சன்னாக இருக்கட்டும். முன்னாடி அங்கிட்டு இருந்துச்சு, ஜூனா ஸ்டோர் கிட்ட இருந்துச்சு. பாதி பேர் மறந்து அங்க போயிடுவாங்க. ஆமாங்க சார், இப்போட நான் அங்க போயிட்டு தான் இங்க வந்தேன். நிறைய பேர் அந்த சந்தேகப்பட்டுட்டு அங்க போயிடுறாங்க. அதுக்கு நிறைய பேர் மிஸ் ஆகி திருப்பி ஒரு நாள் வந்து நீங்க அங்க போயிட்டீங்க சொல்லல பண்ணல அப்படிங்கிற ஒரு கோச்சுக்கிறாங்க. அதனால நம்ம அம்பிகாலயத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். இப்ப வந்து டோட்டலா அம்பிகா தேட்டருக்கு ஆப்போசிட்னாலே இந்த மதுரை மக்களுக்கு ஃபுல்லா தெரியும். நல்ல ஒரு ஸ்பாட்ல தான் இருக்கு, லேண்ட்மார்க்கு. கண்டிப்பா உங்களுக்கு எது ஒரு நீங்க நார்மலாவே ஒன் இயருக்கு ஒன்ஸ் நீங்க ஐ டெஸ்ட் பண்றது நல்லதுதான். இப்போ உள்ள மக்களுக்கு, இந்த கிட்ஸுங்களுக்கெல்லாம், வளர்ந்து வர கிட்ஸுங்களுக்கு எதுவும் அறிவுரை எதுவும் சொல்றீங்களா சார்? கிட்ஸுக்குலாம் அது இல்லாம இப்ப எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லா ஸ்டேஜ்ல இருக்கு மேடம். ஒண்ணும் இல்ல, குழந்தையா வரவங்களுக்கு பார்வை கம்மியா இருக்கும், அவங்களுக்கு கண்ணாடி போடுறது மஸ்ட். நல்லா சாப்பிடுக்க வேண்டியதான். கண்ணாடியுமே பவர் கூடாம இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் லென்ஸ் எல்லாம் இருக்கு. மயோபிக் கண்ட்ரோல் லென்ஸ் இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், பார்வை சில கம்மியா இருக்கும், ஒரு இதுல கூட இருக்கும், அதுக்கு பயானிக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கான்டூரா விஷன்ங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கேட்ராக்ட்ங்கிற வரும்போது கண்ணாடியே போடாத லென்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட், அவங்களாம் 6 months ஒன்று பாக்குறதே நல்லதுதான். ஏன்னா எடுத்தோடனே எதை பாதிக்கும்னா கண்ணை தான் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க சுகரே கூனாலும் எடுத்தோடனே பவர் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்ப நார்மலாவே எல்லாருமே செக் பண்றது நம்மளுக்கு அவசியம் இந்த காலத்துல. நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய குட் கஸ்டமர்ஸ், பேஷன்ஸ். அதனால கரெக்டா நீங்க 1 year 6 months வந்து பாக்குறதே உங்களுக்கே ஒரு பெனிஃபிட். கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்குறது கண்டிப்பா ஒரு பூஸ்ட். அவன் நல்லா பேசுறான், அவனோட லைஃபே எங்க வேற மாதிரி ஒரு குட் ஸ்டேஜுக்கு வரப்போகுது. அப்பயே நீங்க வந்து எங்களை பார்ப்பீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களை மீட் பண்ணது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எவ்வளவோ தடவை வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களை மீட் பண்ணுறதுல ரிஷானுக்குமே நல்ல ஒரு மோட்டிவேஷன் டாக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு செலவு பண்ணுறதுல ரொம்பவே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க. நான் பெற்றது, நான் கற்றுக்கிட்டது எல்லாமே உங்களுக்குன்னு தெரியுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வாசனை நம்பி வாங்க, கண்டிப்பாக பெனிஃபிட்டோட கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் வெளில போவீங்க. அந்தளவு கிளியர் கலர்ஃபுல் விஷன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உள்ள அனைத்து டாக்டருமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கிட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமே தனி விதம் தான். ஒரு டென்ஷன் முகத்தில் தெரியாமல் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை ரஷ்ஷாக இருந்தாலும் அவங்கள பொறுமையாக செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கிளியராக இங்கே வாஷன் ஐக்கரில் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்த நேரம்தான் க்ளோசிங் டைம்ன்றனால இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்குது. கிட்ஸுங்கள்லாம் அழுகாமல் எவ்வளோ பொறுமையாக அவங்களுக்கு ட்ராப்ஸ் ஊற்றுறதுலேருந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மக்களே, வாசனை ஐக்கரை நீங்கள் நம்பி வந்தால் கண்ணாடியை தூக்கி போட்டு உங்களுக்கு கிளியர் விஷன், கான்ட்ரா விஷன் சூப்பராக உங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் நம்மளை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சீஃப் டாக்டரான கமல் பாபு சார்கிட்ட நம்மளை கன்சல்டிங்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க இந்த கான்ட்ரா லென்ஸோட டெக்னாலஜியை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டுமே ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவலையே வேணாம். நம்மளுக்கு எதுவும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, எதுவும் ப்ராப்ளம், எதுவும் உங்களுக்கு செக் பண்ணணுமோ, நீங்கள் கண்டிப்பாக உடனே உங்கள் நியரஸ்ட் வாசனை ஐக்கரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் இப்போ அண்ணா நகர் எனக்கு நியரஸ்ட்னால இங்கே வந்திருக்கேன். இங்கேயே இன்னும் 2 பிரான்ச் இருக்குது. மதுரை திருநகர்லேயும் நெக்ஸ்ட் SS காலனிலையுமே இருக்குது. உங்களுக்கு எது பக்கமோ அங்கே போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ என்னோட சன்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட பவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இனி வாசனை ஐக்கரில் உள்ள ஆப்டிக்கல்ஸில் விஷானுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்ஸ் செலக்ட் பண்ணணும். அவருக்கு கிளாஸ் செலக்ட் பண்ணி அவருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி
மாதிரி போடணுங்க. இப்போ வந்து ஒரு சில கிளாஸுக்கெல்லாம் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கேயே பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கிளாஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிளாஸ் வேணாம், எனக்கு காண்டாக்ட் லென்ஸ் தான் வேணும்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வேணாட்டி தான் உங்களுக்கு கான்ட்ரா லென்ஸு அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஷானுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸசைஸும் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸசைஸும் நான் ரெகுலராக ரிஷானுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவராவது அவரை எடுக்க சொல்லணும். அவ்வளோதான், எங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. ரிஷானுக்கு, எனக்கு, எங்கள் டேடிக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் ஊற்றிருக்கனால கொஞ்சம் 4 ஹவர்ஸுக்கு லைட்டாக மங்கலாக இருக்கும். இப்போ வந்து இந்த கமல் பாபு சார் வந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் டைரக்டர், இந்த ஹோல் ஐ ஹாஸ்பிட்டலுக்கே டைரக்டருங்க. இவங்க வந்து சார் வந்து இப்போ இல்லாதனால ஒரு விசுவல் வந்து அங்கே கிளிப் வருது. அவர் தான் கமல் பாபு சார். அதே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஆப்டிக்கலுக்கு போகிறோம். அது ரைட் சைடில் உள்ளது பார்மசிங்க. இங்கே எதுவும் அவங்க மெடிசன் எதுவும் எழுதி கொடுத்தா இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே எழுதலை. எங்கள் 3 பேர்த்துக்கு எழுதாதனால இப்போ ஆப்டிக்கல்ஸ்க்கு போய் கண்ணாடி செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து ரிஷானுக்கோ டேடிக்கோ லைட்டாக கொஞ்சம் மங்கலாக இருக்கிறனால நாளைக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோண்டு அங்கேருந்து வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் 1 இயர்க்கு ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாசன் இருக்க நம்மளுக்கு ஏங்க கவலை, அதனால கண்டிப்பாக நீங்கள் வாசன் ஐ கேரில் செக் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லது தாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரை அவசியம் 1 இயர்க்கு ஒருக்கா செக் பண்ணுறது நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.